முதல் குரல். இது உங்கள் குரல். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு முதல் குரலுக்கு நன்றி சொல்கிறேன். அதுவும் தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி பேசணுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம். அதுவும் இந்த பட்ஜெட்டை பற்றி பேச இன்னும் பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். ஏங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். பட்ஜெட்னா என்ன? பட்ஜெட்னா நான் வரப்போகிற காலத்தில் எவ்வளோ நமக்கு இன்கம் வரும், அது எவ்வளோ கேஷ் வரும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணப்போம், எங்கே இதெல்லாம் வரும், எதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறது. அது வீட்டிலே பண்ணிக்கலாம், ஸ்டேட்டில் பண்ணிக்கலாம், கம்பெனியில் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் பண்ணிக்கலாம். ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் நம்ம எப்படி போக போகிறோம் ஒரு தசை காமிக்குது. அது கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அது வந்து தேர் யூஸிங் பப்ளிக் மணி. பப்ளிக் மணி யூஸ் பண்ணுறதுனால அவங்க பப்ளிக்கு தெரியணும் உனக்கு எங்கே இருந்தால் தான் இன்கம் வருது, நீ என்னெல்லாம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லணும். அது ஓப்பனாக பண்ணி சொல்லித்தரணும். அதுக்காக தான் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், அவன் சொல்லி ஆகணும். ஸோ அந்த சொல்கிறச்சே காமன் மேனுக்கு பப்ளிக்கு இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண போகிறது, இதெல்லாம் செய்ய போகிறது அப்படின்னு நமக்கு சொல்லும். அப்போ அவனுக்கு ஐடியா வரும் கவர்மெண்ட் என்ன எந்த பாதையில் போகுது, எப்படிக்கு நம்மளை கொண்டு போக போகுது, அந்த மாதிரி கொண்டு வர போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் சொல்கிறதுக்கு முன்னாடி மூணு அத்தியாவசியமான டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அடிக்கடி சொல்லுவாங்க ரெவென்யூ டெஃபிசிட், ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட், மூணாவது வந்து ஜிஎஸ்டிவி அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மூணு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் ஐ ஸ்டார்ட். ரெவென்யூ டெஃபிசிட்னா என்னன்னாக்கா, நம்ம நார்மலாக கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறோம். அதில் நெட் ப்ராஃபிட் அப்படி சொல்லுவான். அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடுறது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இன்கம்னு போடுவோம். அதுதான் ரெவென்யூ டெஃபிசிட். ஸோ பேசிக்கலி கவர்மெண்ட் எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ செலவழிக்க போகுது, அந்த டிஃபரன்ஸ். நார்மலி இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டில் எக்ஸ்பெண்டிச்சர் will be more than the receipt because the government is meant for public, that they cannot make profits. அதனால் டெஃபிசிட் வரும். அந்த டெஃபிசிட் ஒரு லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் கவர்மெண்ட். அது ரெவென்யூ டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்தோன்னாக்கா கேஷ் ஃப்ளோ மாதிரி ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசீவ்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் எங்கெல்லாம் பணம் வரும், எதுங்கெல்லாம் செலவு பண்ண போகிறேன், எங்கேருந்துலாம் வருது இன்க்ளூடிங் பாரோயிங்ஸ், அண்ட் எதுக்கெல்லாம் செலவு பண்ண போகிறேன் கேஷை அப்படின்னு கொடுக்குறது, அது ஃபிஸ்கல் டெஃபிசிட். இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு லெவலுக்குள்ளே வச்சுருந்தா பட்ஜெட் நல்லாயிருக்கும். அது பப்ளிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் இருக்குது ஜிஎஸ்டிபின்னு சொல்லி. அது என்னென்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு பேர். அது என்னன்னாக்கா இப்போ நேஷனல் லெவலில் பார்த்தா ஜிடிபின்னு சொல்லுவான், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்மா. அது வேல்யூ ஆஃப் த குட்ஸ் மேனுஃபேக்சர்ட் டூரிங் தட் பீரியட்னு சொல்லுவான். ஜிஎஸ்டிபி வச்சு குட்ஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே எவ்வளோ வருது. ஏன்னா அதுதான் வளர்ச்சியை காமிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங்க்கு நம்ம பூஸ்ட் கொடுக்கணும், மேனுஃபேக்சர் நிறைய பண்ணணும்னு சொல்லணும். அதுக்கு கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் தி மேனுஃபேக்சரர்ஸ். கவர்மெண்ட் ஷுட் டெல் தம் வாட் ஆர் த வேஸ், இன்சென்டிவ்ஸ், வாட் ஆர் த திங்ஸ் விச் தே ஹேவ் டு டெல். அதெல்லாம் பண்ணாத மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி. So manufacturing set up even before GST came, the Tamil Nadu is considered one of the manufacturing states in the country. அதனால் மேனுஃபேக்சரிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணு டேர்ம் பார்த்துட்டோம். இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, there is something called fiscal responsibility and budget management. அது ஒரு ஆக்ட் 2003 பாஸ் பண்ணியிருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்லாம் வந்து நீ வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி மேலே கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அது ஒரு ரூலு விச் கவர்மெண்ட் அக்ரி. இந்த பேசிஸ்லாம் பார்த்துட்டுக்கப்புறம் இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக we were all waiting for the தமிழ்நாடு பட்ஜெட் because two reasons. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட், செகண்ட் வந்து a finance man is presenting a budget which is நம்ம அது பாக்கியசாலி. Normally finance man being a finance minister presenting a budget is a rare thing, and so we were curious, we were to see how the finance man is going to handle this budget. Because the present finance minister நமக்கு பிடிஆர் வந்து highly qualified and well experienced in financial world, well known. அதனால் நிறைய we were expecting. அவர் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லாம் போயிட்டு வந்தால் கூட அந்த கான்ட்ரிபியூஷனை பார்த்தா நல்லா இருந்தது. ஸோ பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சே அவர் பிரசன்ட் பட்ஜெட் பண்ணுறோம். நாங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் நாங்கள்லாம் வேறு கியூரியஸ், நாங்களாம் என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தோம். அவர் எங்களை ஏமாத்தலை. ஏன்னா
the way he has presented the budget, the way he has gone about it, the way he has set up the next 5 years program, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா is really professional way of doing things. He has done it so well. Professional way of doing things. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, clarity, one of the budgetல important thing என்னன்னா clarity of direction. Clarity what we are going to do next 4 years, 5 years, அதெல்லாம் செட்டப் பண்ணி காமிக்கணும். அது நல்லா காமிச்சிருக்காரு. அது ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் திங் வந்து இவர் வந்து ரொம்ப ஓவர் போர்டாக போல, ஒவ்வொரு இதாக போல் அந்த வித்தின் த மீன்ஸ், அதான் அவரே சொல்லியிருக்காரு, வித்தின் த லிவ்ட் வித்தின் த மீன்ஸ். நம்ம வர வச்சு செலவு பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தி ஃபிலாசபி is to give thrust to the manufacture, to the education, and to the children studying in government schools, which is something unique. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு, அது கேர்ள்ஸ் பசங்களுக்கு 1000 ரூபா பர் மாதம் கொடுக்கறது சம்திங் யூனிக். நோபடி ஹஸ் டன் இட் ஸோ ஃபார். அதில் வந்து என்ன நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது பசங்களுக்கு மேலே படிக்கிறது போகிறதுனா பணம் இல்லை. அந்த அந்த இன்சென்டிவ் கொடுக்கறது வந்து இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டன் அ ஒண்டர்ஃபுல் ஸ்டெப். அக்கா என்ன பண்ணார், அந்த 1000 rupees குடும்பத் தலைவெல்லாம் கொடுக்குறேன்னா அதை தள்ளி வச்சுட்டார். விச் இஸ் பெட்டர், பிகாஸ் இவங்க தான் ஃபியூச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபியூச்சர். அதனால் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா தி அலோகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஃபினாமினல். 4-5 ஏரியாஸ் நல்லா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காரு. எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹைவேஸ் அண்ட் எனர்ஜி, இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்ல இன்க்ரீஸ் கொடுத்துருக்காரு. ஓவரால் க்ரோத் ஆஃப் 11% அலோகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்ஸிமம் ஜம்ப் இஸ் கிவன் டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எம்எஸ்சி 51% க்ரோத் கொடுத்துருக்காரு. ஏன்னா he wants people to start industries, set up factories. அதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், பசங்களை வந்து முன் வரணும், ஸ்டார்ட் அப் கொடுக்கணும். அதுக்கு ஒரு இது இன்சென்டிவ் கொடுக்குறேன், லோன்ஸ் கொடுக்குறேன், சப்சிடிஸ் கொடுக்குறேன், எல்லாம் சொல்லியிருக்காரு. அது 51% இன்க்ரீஸ் கொடுத்துருக்காரு அலோகேஷன். இதெல்லாம் வந்து வெரி அப்ரிஷியபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டன் இஸ் த ரெவன்யூ டெபிசிட் ஆர் த ஃபிஸ்கல் டெபிசிட்டை கீழே கொண்டு வந்திருக்காரு. ரெவன்யூ டெபிசிட்டை மேலே ஏறிண்டே இருந்தது, இந்த ஃபர்ஸ்ட் டைம் கீழே கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஷோன் அ ட்ராப், 7,000 crores ட்ராப் காமிச்சிருக்காரு. பேசிக்கலி என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்கம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஒன்லி த்ரூ எஃபெக்டிவ் கலெக்ஷன் மிஷினரி, நோ நியூ டாக்ஸஸ், ஒன்லி இன்க்ரீஸ் இன் ப்ரைசஸ் ஆஃப் லிக்கர், விச் இஸ் ஃபைன், பிகாஸ் இட்ஸ் நாட் அ குட் திங் தட் கேன் ஹேப்பன். த பர்வர் ஹூ ட்ரிங்க்ஸ் ஹி கேன் அஃபோர்ட் டு பே மோர் ஆல்சோ. அதில் தான் இன்கம் காமிச்சிருக்காரு. எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா he has shown some increase in expenses with the thrust areas. So he has not gone overboard into taxing and then showing so much of income, so much of I'm going to expect this, I'm going to sell this, I'm going to do this, I'm going to ஒன்றுமே சொல்ல. He has gone for a natural increase in the growth of the economy by the manufacturing sector, because by giving a push to manufacturing sector, by allowing the incentives, allowing the encouragement to the startups and entrepreneurs, and also giving thrust to education so that they come out in the next 3-4 years, 5 years, they come out with the new ideas, know this thing, so that it helps the state economy. இந்த பாதையில் போனோம்னாக்க நெக்ஸ்ட் 5 yearsல தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் டார்கெட் that 1 trillion target, which is very good. இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று நோட்டீஸ் பண்ணணுன்னாக்கா, டெட்டு கம்மியால், ஆனால் டெட் இஸ் வித்தின் த ஜிஎஸ்டிபியில் வந்து 29% ஆஃப் த ஜிஎஸ்டிபி தான் இருக்குது, விச் இஸ் வெல் வித்தின் த ரீஜன். அதே மாதிரி இது ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3.6 டார்கெட் பண்ணியிருக்காரு, 3.6 கொண்டு வந்துருக்காரு. ஸோ 3% அச்சீவ் பண்ணோம். அதில் பார்த்தோன்னா ஃப்ளாம்பாயிண்ட்டாக ஒன்றுமே பண்ணல, எல்லாமே வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோல் மெக்கானிசம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி டைட்டனிங் தி டெவலப்மெண்ட்ஸ் வந்து அது பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஸ் பிரெயின். ஓகே, அதனால் நமக்கு என்ன அச்சீவ்மெண்ட் வந்து நோ நியூ டாக்ஸஸ், அட் சேம் டைம் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த சிஸ்டம், எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த மிஷினரி, அதெல்லாம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி டேக்ஸ் வாங்கலாம். இன்கம் லீக்கேஜஸ் இருந்தால் இன்கம் லீக்கேஜஸ்லாம் ப்ளக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் சொல்லி ஷோயிங் த கலெக்ஷன் கூட ட்ரெமெண்டஸ் க்ரோத் காமிக்கல, ஒரு ரீசனபிள் க்ரோத் தான் காமிச்சிருக்காரு. எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இஸ் கெப்ட் சேம் அண்ட் இஸ் ஷோன் அ இன்க்ரீஸ். ஓவரால் பார்த்தீங்கன்னா இஸ் ஏபிள் டு ரெடியூஸ் த டெபிசிட் ஃபார் 2 reasons. One is increase in prices of liquor, second the effective machinery, and the natural growth of the manufacturing sector, because the COVID and the natural growth is expecting a reasonable growth, and people are coming forward, and already we can see the signs. And Tamil Nadu always been a state where resilience is very high. People always come back, the talents always have, the people are good, and people are able to take the things and then come back and then start working on it.
அதெல்லாம் பண்ணுறது இந்த ஹோப்பில் வச்சு கொண்டு போகிறார். அந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, he has assumed some grants from center, he has assumed some share of taxes from center, but the problem is there is always a delay in that. So அது வந்து மேனேஜ் பண்ணி ஆகணும். ஆஸ் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு மேனேஜ் த சென்டர் டு கெட் தோஸ் மனிஸ். இப்போ லாஸ்ட் இயர் நமக்கு 19,000 crore தான் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ those are the things which he has to follow. Second thing is how he is going to effectively control on the collection machinery, how he is going to effectively target the regulatory mechanisms, whether he is going to do by giving broken up budgets, or whether he is going to give them target, how he is going to do, allam namakku theriyum. But knowing a finance fund and the finance budget, we can expect all those things with the control mechanisms, with a lot of ideas taking from the people. Because in the budget, I can tell you, நான் நிறைய budget பார்த்திருக்கேன் லைஃப்ல. This is one of the budgets with so much of clarity, particularly in state level. இந்த மாதிரி இந்த ஸ்டேட்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. So so much of clarity, so much of this thing, and no exorbitant and flamboyant figures in the whole budget. அது பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸாக கொண்டு போயிருக்காரு. பட்ஜெட் ஃபிகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிகர் பார்த்தாலும் ரொம்ப ஷாக்காகவே தெரியும். இன்ஃபேக்ட் இது 28 lakh crores போட்டிருக்காரு ரெவன்யூ இன்க்ரீஸ், எக்ஸ்பென்சஸ் 25 crores போட்டிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 21% ஸ்டேட் டேக்ஸஸ் எஸ்யூம் பண்ணுறாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் கோவிட் வந்து கம்மியாக இருந்தாலும் 21% இஸ் ரீசனபிள் க்ரோத். 10% எப்படி வரும்? கொஞ்சம் எஃபெக்டிவ் மிஷன் இன்கம் இது 21. ஸோ இதெல்லாம் லுக்ஸ் வெரி ரீசனபிள். In fact, I couldn't find anything which is illogical or which I feel may not be possible, which I don't think. The only point is the 1,000 rupees per girl is going to give Tamilnadu government, how he is going to monitor it, whether it will go to the right hand or not. And the government schemes most of the times are on the part, whether finally the right girl gets the money fully. That's on the mechanism part. Second thing on this, and he is also planned to modernize the government schools. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இப்போ பார்த்தா பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிலாபிடேட்டட் கண்டிஷன் தான் இருக்குது. பில்டிங்லாம் சரியாக இருக்குது, அதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணுறேன், இம்ப்ரூவ் பண்ணுறேன், பில்டிங்லாம் நல்லா பண்ணித்தரேன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ மேஜர் திங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தி க்ரோத் ரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா primary sector, making youth employable persuasive interventions on the school and college level, and socio-economic development of the marginalized, achieving social justice in walks of life, using data-driven governance to eliminate leakages. That's one. Income leakage எப்படி பார்க்க போறோம்னா data-driven வச்சு digitization வச்சு பார்க்க போறாங்க. Giving focus to delivery of funds and services. ஏன்னா the delivery of funds, most of the time government கிட்ட ப்ராப்ளம்னா delivery of funds should reach the right person. Thanks to digitization, now it is possible. So he said he will focus on that. In fact, he has even talked about 2 மணி நேரம் பேசியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா காலேஜ் எஜுகேஷனுக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காரு, which is very good. In fact, those are the things. In fact, some of the girls in the government schools are really bright, but they are not able to pursue further studies because of lack of funds. Many times they commit suicide, Palanivel. So அந்த ஏரியாலாம் ரொம்ப கிளியராக அட்டன் பண்ணியிருக்காரு. அதே உள்ள like a typical finance man, he is also added a proviso. என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டேஜ், நார்மல் வே, நார்மல் திங்ஸ் ஹேப்பன். உக்ரைன் வார்னால ஏதாவது எனக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே காசும் கொடுத்துருக்காரு. நம்ம ப்ரொஃபஷனல் சர்க்கிள் சொல்லுவோம், டிஸ்கிளைமர் சொல்லுவோம், அந்த மாதிரி அதையும் சொல்லியிருக்காரு. அந்த அன்சர்டனிட்டி வந்து அந்த கேன் அஃபெக்ட் மீ, அதை வந்து நான் பார்த்துக்கணும், ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட்னு சொல்லியிருக்காரு. And most important thing is, next 10 years, 10-point charter for broad focus area state கொடுத்து next 5 yearsக்கு எங்கே போகிறோங்கிறத கிளியராக காமிச்சார். Let's call road map. இந்த road map போட்டு காமிச்ச பட்ஜெட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் இது டாக் அபவுட் கரண்ட் இயர் நெக்ஸ்ட் இயர். இந்த நெக்ஸ்ட் 5 இயருக்கு என்ன ரோடு, எந்த ரோட்டில் போகிறேன், எந்த ரோட் மேப்பை போட்டு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் அன்ஹர்ட் ஆஃப். அப்புறம் வந்து இதெல்லாம் மெடிக்கல் காலேஜில் அப்கிரேட் பண்ண போகிறேன், நான் கீழ்பா காலேஜ் நிமான்ஸ் காலேஜ் இதாக போட போகிறேன், இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். அந்த ஹெல்த் சைடில் he is going to improve on it. Most important thing is the modernization of this government schools. In fact, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஸ்டெப் என்னன்னாக்கா, modernization of government school and giving 1,000 rupees per month to the girl students studying government school is super step in the right direction. And also not
showing too much of increase in the expenses, not showing too much of increase in income, and also reversing the trend of revenue deficit by controlling the expenses and also living within the means. One of the major step என்ன சொல்லுங்க, வருமானத்தை தந்தாப்புல செலவு பண்ணு. அது நம்ம ஃபேமிலியில் கூட அதான் சொல்லுவோம், வருமானத்தை விலகுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவோம். அந்த கான்செப்டை கொண்டு இருக்காரு. ஸோ வருமானத்தை தந்தால் செலவு பண்ணுவோம், அது மேலே செலவு பண்ண மாட்டோம். ஸோ அதனால என்ன ஆச்சுனாக்க வருமானத்தை வச்சு பட்ஜெட் அலோகேட், அதே பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்காரு, அது இல்லை. அதே ஓவரால் க்ரோத் 11% கொடுத்துருக்காங்க. அது எந்த செக்டர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்கன்னா 15%. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரி எம்எஸ்சிக்கு 15% க்ரோத் கொடுத்துருக்காரு. அப்புறம் வாட்டருக்கு 28%, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 29%. ஸோ எல்லாம் ட்ரெமெண்டஸ் க்ரோத் இஸ் கிவன் டாப். வாட்டர், டிரான்ஸ்போர்ட், ஹைவேஸ், ரூரல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி அண்ட் எம்எஸ்எம்இ இதெல்லாம் ஃபோக்கஸ்டு க்ரோத் யூஸ் கொடுத்துருக்காரு. லாஸ்ட்டில் பாருங்க, வி ஷுட் ஆல்சோ நோ எங்கேருந்து பணம் வருது, எங்கே செலவாகுது. இப்போ ₹1 வச்சுன்னா எங்கேருந்து வருது பணம்? ₹1 வர வேண்டியது நம்மளோட டேக்ஸ் நான் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 44 பைசா வரும். 44 பைசா இன்கம் ₹100 எங்கிட்டே வருதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல்லேருந்து எனக்கு 9 பைசா வருதுங்கிறார். இந்த இதுக்குள்ள ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டிலேருந்து எனக்கு 12 ஷேர் கொடுத்துருக்காரு. அதுதான் கொஞ்சம் ஹேஸ் அ ஃபாலோ அப், கெட் த மணி இன் டைம். அப்புறம் இஸ் எக்ஸ்பெக்டிங் கிராண்ட்ஸ் இன் எய்டு. லாட் ஆஃப் தி ப்ரீமியஸ் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் பணம் வந்து இந்த சப்சிடிஸ் கொடுக்குறச்சு அந்த இதுக்கெல்லாம் பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும். அந்த பணத்தெல்லாம் வந்து இஸ் எக்ஸ்பெக்டிங் 11%. அப்புறம் லோன் கொடுத்த ₹2 ரெக்கவரி லோன் 2 பைசா. பப்ளிக் டெட் 34. ஸோ ₹1 எடுத்தனா 40 பைசா 44 பைசா நம்மளோட டேக்ஸ்லேயே வருது. பாக்கி 56ல் 34 வந்து கடன், பாக்கி எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வர மாதிரி காமிச்சிருக்காரு. ஸோ விச் இஸ் வெரி ரீசனபிள். 44 தான் டேக்ஸை காமிச்சிருக்காரு. இங்கே ஸ்பெண்டிங் பண்ண கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? If I invest in project, tomorrow the project will yield me better results. இப்போ நான் வந்து மிஷின் வாங்கி போட்டேன்னா வருமானம் ஜாஸ்தியாகும். அது வந்து 12 பைசா செலவு பண்ணியிருக்கேன், இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சப்சிடிஸ், கிராண்ட்ஸ், இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாம் சொல்லல, அது 32%. அதுக்கப்புறம் சேலரிஸ், பென்ஷன், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதே 30 பைசா போகும். ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் 4 கொடுத்துருக்கா. ரீபேமெண்ட் டேட் கூட பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வாங்கிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ₹1 வர வேண்டிய ₹1 44 பைசா வந்து எனக்கு என்னோட டேக்ஸ்லேயே வரும். பாக்கியில் வந்து 34 வந்து கடனில் வந்து பாக்கியில் கவர்மெண்ட் வந்து வரும். நான் செலவு பண்ணுறதுல கேபிட்டல் எக்ஸ்பென்சர் கொடுத்துருக்கேன், சப்சிடி கிராண்ட்ஸ் நிறைய கொடுக்குறேன், சேலரிஸ் அண்ட் பென்ஷன் 30 பைசா போகும். அதுக்கப்புறம் வந்து ரீபேமெண்ட் டேட்டா 7 பைசா போகும். ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த ஃபிகர்ஸ் ஆர் லுக்கிங் வெரி வெரி ரீசனபிள், ப்ராக்டிக்கல். அண்ட் தேங்க்ஸ் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நல்ல வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம் இந்த பட்ஜெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ. வணக்கம். முதல் குரல். இது உங்கள் குரல்.